வணக்கம் and welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல இட்லி, தோசை, சப்பாத்திக்குலாம் வச்சு சாப்பிடுற மாதிரி ரொம்ப ருசியான ஹெல்தியான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போறோம். இதுக்கு தேங்காயே தேவையில்லை. வாங்க எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். வாணலியில 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். நீங்க குக்கிங்க்கு யூஸ் பண்ற ஆயில் எதுவா இருந்தாலும் தாராளமா சேர்த்துக்கலாம். இதோட 2 வரமிளகாய் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா வரமிளகாய் தீஞ்சு போயிடக்கூடாது. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதோட ஒரு ஃபுல் பூண்டையும் உரிச்சு வச்சிருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். இது ஒரு 15 பல் பூண்டு இருக்கும். 10 சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயம் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி செய்யும்போது சட்னி ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகியிருக்கணும், நல்லா வதங்கி. இந்த பூண்டு வெங்காயத்தோட சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். 2 பச்சை மிளகாய், 1 கப் புதினா, 1 கப் நறுக்கின கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த புதினா எங்கள் வீட்டு செடியில் பறித்த புதினா தான். ஏற்கனவே நம்ம புதினா செடி எப்படி பதியம் போட்டு நல்லா தளன்னு வளர்க்குறது அப்படிங்கிற வீடியோ போட்டிருந்தேன். நீங்கள் பார்க்கலைன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் ஷேர் பண்ணுறேன், கண்டிப்பாக போய் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்க இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, புதினா எல்லாமே சுருங்கி நல்லா வதங்கி இருக்கணும். பாருங்க, நல்லா வதங்கி இருக்கு. இப்போ இந்த டைமில் 3 பழுத்த மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி இது போல் பாதி வணங்கினதும் இதோட ஒரு சின்ன சைஸ் இஞ்சியை ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்க, இந்த அளவுக்கு ரொம்ப சின்ன சைஸாக இருந்தால் போதும். இதை பொடியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நிறையாவும் இஞ்சி ஆட் பண்ணாதீங்க, சட்னியோட டேஸ்ட்டே மாறிடும். இப்போ தக்காளி நல்லா வதங்கி இருக்கு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். இதோட 2 வரமிளகாய், கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இந்த சட்னிக்கு தேவையான கல்லுப்பு. இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சட்னியோட இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ஃபுல்கா எது வேணால் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வாணல்லையே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதோட ஆட் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரா நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல. பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. உங்களுக்கு இது ரொம்ப திக்காக இருக்குன்னு தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் ஆயிலில் கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை சேர்த்து தாளித்து கொட்டியிருக்கேன். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ருசியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் 3 ஆப்ஷன் வரும். அதில் ஆல்ன்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.